வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு சீரியஸா படிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹை யீல்ட் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைனர் இது. எக்ஸாமுக்கு படிக்கும்போது டைம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அடுத்த 8 நிமிஷத்துல எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவை மட்டும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ரொம்ப கிறிஸ்பா பார்க்க போறோம். இது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்க போகுது. வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்குள்ள போயிடலாம். உங்க சிலபஸை கவர் பண்ற மாதிரி நாம பார்க்க போற விஷயங்களை 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முக்கிய நடப்பு நிகழ்வுகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், தமிழ்நாடு தேர்தல் வரலாறு, மாநில பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் சுற்றுச்சூழல். சரி, முதல் பகுதி டிஎன்பிஎஸ்சி முக்கிய நடப்பு நிகழ்வுகள். பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான டேட்டாவை கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்திரலாம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த 4 புவியியல் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மும்பை ஹாஜி அலி பகுதியில முதல் முறையா டிஸ்கோடோரிட் செப்யூன்சிஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை கடல் நத்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, சீனா ரீசெண்டா 96 ட்ரோன்களை ஒன்னா இணைச்சு ஏஐல இயங்குற அட்லஸ் ட்ரோன் அமைப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. மூணாவது, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற நாம்தாவா புலிகள் காப்பகத்துல புதுசா ஒரு தவளை இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலி, மேற்கு வங்கத்துல ஹிமாத்ரி நிறுவனம் இந்தியாவோட முதல் லித்தியம் அயன் பேட்டரி பொருள் தயாரிப்பு ஆலையை தொடங்கியிருக்காங்க. இந்த இடங்களையும் அந்த பெயர்களையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கிய தினங்கள்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 தேதிகள் இருக்கு. ஏப்ரல் 30 சர்வதேச ஜாஸ் தினம், ஏப்ரல் 25 உலக கால்நடை மருத்துவ தினம். இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக கால்நடை மருத்துவ தினத்தோட 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள், அதாவது தீம், அது என்னன்னா வெட்டரினேரியன்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹெல்த். எக்ஸாம்ஸ்ல தீம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, சோ இதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகுதி 2 உயர்நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்புகள் பாலிட்டி செக்ஷனுக்குள்ள வரும். இந்த மாநில அளவிலான தீர்ப்புகளோட சட்ட பின்னணியை கொஞ்சம் கவனமா கேட்போம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3வது கர்ப்பத்துக்கான மகப்பேறு விடுப்பை 12 வாரங்களை, அதாவது வெறும் 3 மாசமா குறைச்சு தமிழ்நாடு அரசு கடந்த மார்ச் 13ஆம் தேதி ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையை இப்போ நிராகரிச்சிருக்காங்க. 3வது கர்ப்பமா இருந்தாலும் பெண் ஊழியர்களுக்கு 365 நாட்கள் விடுப்பு பெற முழு உரிமை இருக்குன்னு கோர்ட் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் முன்வச்ச அந்த சரியான வாதத்தை இங்க நம்ம கவனிக்கணும். அனைத்து கர்ப்பங்களிலும் வலியும் கவனிப்பும் ஒன்றுதான், அதனால எந்த பாகுபாடும் காட்ட அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்போட சரத்து 162ஐ பயன்படுத்தி அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருந்தாலும் அது அடிப்படை மகப்பேறு உரிமைகளை மீற முடியாதுங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட முந்தைய தீர்ப்புகள் சொல்லும் பாடம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அப்படியே அடுத்த தீர்ப்புக்கு வருவோம். வேட்பாளர்கள் ஒரே நேரத்துல 2 தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படிங்கிற தீர்ப்பு தான் அது. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில நிக்கிறதை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 33(7) சுட்டிக்காட்டி வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் இன்னும் அனுமதிக்குதுன்னு சொல்லி அந்த மனுவன் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த வழக்க புரிஞ்சுக்க இதோட வரலாற்று பின்னணியை நாம தெரிஞ்சுக்கணும். 2004 இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சூப்பரான சீர்திருத்தத்தை முன்மொழிஞ்சாங்க. அதாவது 2 தொகுதிகளில் ஒருத்தர் வென்று அப்புறம் ஒரு இடத்த காலி செஞ்சா அந்த இடத்துக்கு நடக்கும் இடைத்தேர்தல் செலவை அந்த வேட்பாளர் தான் ஏத்துக்கணும். மாநில சட்டமன்றத்துக்கு 5 லட்சமும் மக்களவைக்கு 10 லட்சமும் வேட்பாளர்களே அபராதமா செலுத்தணும்னு பரிந்துரைச்சாங்க. ஆனா நிதர்சனம் என்னன்னா, அந்த சீர்திருத்த முன்மொழிவுகள் இன்னைக்கு வரைக்கும் சட்டமா மாறவே இல்லை. சரி, இப்ப பகுதி 3 தமிழ்நாடு தேர்தல் வரலாறு. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம தேர்தல் நடைமுறை எப்படி காலப்போக்கில் மாறி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வரலாற்று மைல்கற்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது காலப்போக்கில் நம்ம வாக்குப்பதிவு முறை எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். கால வரிசைப்படி அப்படியே வருவோம். 1967 ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அப்போதான் தொகுதிகளோட எண்ணிக்கை 206 இருந்து 234 மாறுச்சு. 1971 பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு தொடர்ந்து 3 நாட்கள் நடந்துச்சு. 1996 கடைசி வாக்குச்சீட்டு தேர்தல். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மொடக்குறிச்சி தொகுதியில மட்டும் 1033 வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பேருக்கு வாக்குச்சீட்டு அச்சிடுறது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும். அப்புறம் 2001 எல்லா 234 தொகுதிகள்லயும் இவிஎம், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வந்துடுச்சு. 2011 ஏப்ரல் 13 வாக்குப்பதிவுக்கும் மே 13 வாக்கு எண்ணிக்கைக்கும் நடுவுல ரொம்ப பெரிய இடைவெளி இருந்துச்சு. இந்த வருஷங்களையெல்லாம் வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 4 மாநில பொருளாதார வளர்ச்சி தரவுகள். ஸ்டேட் எக்கானமி சிலபஸை பொறுத்த வரைக்கும் சரியான பர்சன்டேஜ் டேட்டா உங்களுக்கு கை நிறைய மார்க்ஸ் வாங்கி கொடுக்கும். இந்த நம்பரை மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 10.83%.
2025-26 ஆண்டிற்கான தமிழ்நாட்டோட எதிர்பார்க்கப்படும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி வளர்ச்சி இதுதான். இது தேசிய சராசரியான 7.4% விட கணிசமா அதிகம். நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம் எவ்வளோ வலுவா மீண்டு வந்திருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. சரி, இப்போ இந்த துறைகளோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒவ்வொரு செக்டாரா எப்படி பில்ட் ஆகுதுன்னு கவனிங்க. இதுல ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டோட 2ஆம் நிலை, அதாவது உற்பத்தி துறை அபரிமிதமா 15.02% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. இது தேசிய அளவிலான 6.6% விட பல மடங்கு அதிகம் இல்லையா? அதே சமயம் முதன்மை துறையும் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமா வளர்ந்திருக்கு. இந்த 2 எக்கனாமிக் டேட்டாவையும் நீங்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம மாநிலத்தோட அந்நிய நேரடி முதலீடு, அதாவது FDI 3881 மில்லியன் டாலர்களை உயர்ந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 4.08 லட்சம் ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இந்தியாவிலேயே கர்நாடகாவுக்கு அடுத்தபடியா இதுதான் 2வது மிக உயர்ந்த அளவு. அது மட்டும் இல்லாம நிதி பற்றாக்குறைய 3% குறைச்சு நம்ம மாநிலம் மிகச்சிறந்த நிதி ஒழுக்கத்தையும் காட்டியிருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் சுற்றுச்சூழல். நம்ம மாநில தரவுகள்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து சர்வதேச விவகாரங்களை இப்ப பார்க்கலாம். சமீபத்துல இந்தியாவும் நியூசிலாந்தும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு பல புதிய உலகளாவிய வர்த்தக வழிகளை திறந்துவிட போகுது. இந்த ஒப்பந்தத்தோட ரொம்ப முக்கியமான ஹைலைட்ஸ் இதோ. இந்திய பொருட்களின் ஏற்றுமதிக்கு நியூசிலாந்து 100% வரியில்லா அனுமதியை வழங்குறாங்க. அதோட அடுத்த 15 வருஷத்துல 20 பில்லியன் டாலர்கள் அந்நிய முதலீடு நமக்கு வரப்போகுது. இதுல ஒரு ரொம்ப சமநிலையான பாலிசி என்னன்னா, உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்க பால் மற்றும் விவசாய பொருட்களுக்கு 30% வரிகளை இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கி வச்சிருக்காங்க. இது ரொம்பவே பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச். ஃபைனலா சுற்றுச்சூழல் விஷயத்துக்கு வருவோம். ஜெர்மனியோட பெர்லின் நகர்ல 17வது பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை பேச்சுவார்த்தை நடந்துச்சு. வரப்போற ஐநாவின் COP31 மாநாட்டிற்கு முந்தைய ஆயத்த பணிகளுக்காக 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல ஒன்னு கூடி விவாதிச்சாங்க. இந்த 2 வார்த்தைகளை எக்ஸாம்க்கு முன்னாடி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு பன்முகத்தன்மை, அதாவது மல்டிலேட்டரலிசம். மற்றொன்று பொதுவான ஆனால் வேறுபட்ட பொறுப்புகள், அதாவது CBDR. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பருவநிலை மாற்றம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை தான். ஆனா வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளோட பொறுப்புகள் இதுல வெவ்வேறானவை. இருந்தாலும் வளர்ந்த நாடுகள் வழங்குறதா உறுதியளிச்ச அந்த 100 பில்லியன் டாலர் நிதி உதவி இன்னும் தாமதமாயிட்டே இருக்கிறத நாம ஒரு தொடர் சவாலாவே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுல உங்களுக்கு ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. இப்ப நாம பார்த்த அந்த புதிய இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த தமிழ்நாட்டோட அந்த அபரிமிதமான 15.02% உற்பத்தி துறை வளர்ச்சியை எப்படி நேரடியாக ஊக்கப்படுத்தும்? இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டேட்டாவையும் ஸ்டேட் டேட்டாவையும் கனெக்ட் பண்ணி சிந்திக்கும் போதுதான் உங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பதில்களை எழுத முடியும். இதை பத்தி யோசிங்க, ப்ரிப்பரேஷனை சூப்பரா பண்ணுங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.